அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸோட எக்கனாமிக்ஸ் சிலபஸை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் டீகோடிங் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். கிட்டத்தட்ட 40 மார்க்குக்கு வந்து நமக்கு எக்கனாமிக்ஸ்லேருந்து கேள்விகள் வரப்போகுது. சரிங்களா? 15 மார்க் ஒரு 10 மார்க் எழுதுகிற மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் சிலபஸை ஓவராலாக கொடுத்துருக்கோம். அதை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா நமக்கு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வாஸ்டாலாம் இல்லை, பேசிக்கான கான்செப்ட்ஸ் தான். அந்த பேசிக்கான கான்செப்ட்ஸை நம்ம கரெக்டாக டேட்டாவோட ப்ரெசென்ட் பண்ணி எழுத தெரியுதா அப்படிங்கிறதா இந்த இடத்துல நமக்கு டெக்ஸ்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை படிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இந்தியன் எக்கானமி இப்போதைக்கு எப்படி இருக்குது, அதனுடைய ஒரு அசஸ்மெண்ட். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்தியாவோட வளர்ச்சி பாதை எப்படி இருக்குது, இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி படிக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பொதுவாக இந்தியன் எக்கானமி எப்படி இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு 11th புக்லேயே இருக்குது. ஓகேங்களா? சைட் ரேட்டிங்ஸோட நீட்டாக அவங்களே வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அந்த கண்டென்ட்டை எடுத்து நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும். நியூ எக்கனாமிக் பாலிசி. ஓகேங்களா? நமக்கு வந்து எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட்டைசேஷன், டீரெகுலேஷன், ட்ரேட் லிபரலைசேஷன் எல்லாமே 1991 அப்புறமா போஸ்ட் 1991 ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்ல வந்துடும். சரிங்களா? ஸோ அதுதான் நமக்கு நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ. இந்த சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்திய அரசாங்கத்துக்கும் சரி எப்படி ரெவென்யூ அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? இந்த ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்னா என்ன, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னா என்ன, ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன மாதிரியான வேஸ்ல நமக்கு ரெவென்யூஸ் வருது. ஓகேங்களா? நமக்கு வந்து டாக்ஸ் மூலியமா வருது, ஜிஎஸ்டி மூலியமா வருது. ஓகேங்களா? நமக்கு கவர்மெண்ட் பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் டேட்டாவோட நம்ம ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே ஈஸியான விஷயங்கள் தான். கான்செப்ட் தான் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து நீங்களே ஒரு ஆன்சரை மேக் பண்ணி எழுத முடியும். சரிங்களா? ஆனா உங்க ஆன்சர் வந்து டேட்டாவோட பேக்கப் ஆயிருக்கணும். ஓகேவா? இப்போ ரெவென்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட் இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு பட்ஜெட்லயே சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் 2024 டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி ரெவென்யூ ரெசிப்ட் எவ்வளவு இருக்கு, இந்தியாவுக்கு எவ்வளவு இருக்கு, தமிழ்நாடு பட்ஜெட் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இந்தியன் எக்கானமியை பேஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பட்ஜெட்லேயே கொடுத்துருக்க டேட்டாஸ் தான். அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டாஸ் உங்களுக்கு வேணும் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பட்ஜெட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து பிரசென்ட் பண்ணிக்கலாம். ஆனா டேட்டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இருந்து கட்டாயம் நமக்கு கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ அப்படிங்கறத எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12th புக்லயே கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ என்னெல்லாம் இருக்கு. நமக்கு வந்து லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பேங்க்குக்கெல்லாம் வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க. பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்துக்கு பேங்க், கவர்மெண்ட்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மானிட்டரி பாலிசி கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபங்க்ஷனை வந்து நமக்கு 12th புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 15 ஃபங்க்ஷனை ஃபிங்கர் டிப் அதே சைட் ரீடிங்ஸோட அப்படியே படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? அதுதான் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. அடுத்தது மானிட்டரி பாலிசினா என்ன, ஆர்பிஐ போடுறது தான் மானிட்டரி பாலிசி. இப்போ அதில் என்ன மாதிரியான காம்பனன்ஸ் இருக்கு, குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் இருக்கு. அதை அப்படியே நம்ம எடுத்து படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது நமக்கு அரசாங்கம் போடக்கூடியது தான் ஃபிஸ்கல் பாலிசி. சரிங்களா? ஸோ இந்த ஃபிஸ்கல் பாலிசியில என்ன மாதிரியான விஷயங்கள், அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எப்படி அந்த ஃபிஸ்கல் பாலிசி வருது நமக்கு, அதனால என்ன நன்மைகள் இருக்கு, சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அப்படிதான் நமக்கு கேள்விகள்லாம் வரும். மானிட்டரி பாலிசினா அதோட காம்பனன்ஸ், குவாலிட்டேட்டிவ் பத்தி எழுதுங்க, குவான்டிடேட்டிவ் பத்தி எழுதுங்க அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா எஃப்ஆர்பிஎம் ஆக்ட், ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது நேஷனல் லெவலில் 2003 வந்த ஒரு சட்டம். ஓகேங்களா? ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சட்டத்தில் நமக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் எப்படி இருக்கணும், ரெவன்யூ டெபிசிட் எப்படி இருக்கணும், அதை பத்தி அதுக்கு ஒரு டார்கெட் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம்னா 2017 தமிழ்நாடு ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்திருக்கு. இதை பத்தி படிக்கிறப்ப அதையும் சேர்த்து கூட நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷன். இது பொதுவாகவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஃபினான்ஸ் கமிஷன் வரப்போ ஸ்டேட் அண்ட் சென்டர் ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தோம்னா ரெவன்யூ ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ரெவன்யூ ஷேரிங், அதாவது ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்க எப்படி இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வெர்டிகல் டெவல்யூஷன் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, ஹரிசாண்டல் டெவல்யூஷன் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, வேற என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத டீப்பாக எடுத்து படிச்சுக்கோங்க. அப்படியே கூட நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ்,
இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த ஜமீன்தாரி முறையை ஒழிப்பு, ஓகேங்களா, நில உச்சவரம்பு சட்டம், இதை தான் நமக்கு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது கீழே கொண்டு வராங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிட்டே வருது, ஓகேங்களா. இப்போ ஜமீன்தாரி ஒழிப்புல இருந்து டிஜிட்டலைஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இந்த டாபிக்ல படிப்போம். அடுத்ததா பார்த்தோம்னா ரூரல் கிரெடிட், மாடர்ன் ஃபார்மிங் டெக்னிக்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் பத்தி கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்னா ரெண்டு தான், ஒன்று ஏபிஎம்சின்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி, இன்னொன்று நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஈனாம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, ஓகேவா. அடுத்தது பிரைஸ் பாலிசி, அதாவது அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறது, ஓகேங்களா, நமக்கு இஷ்யூ ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் என்ன டெஃபினேஷனை படித்தாலே போதும், ஈஸியாக ரொம்ப ரொம்ப எளிமையான டாபிக்ஸ் தான். பேர் தான் நமக்கு வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் ரொம்ப அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அழகாக எழுதிடலாம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியான டாப்பிக்காக தான் இருக்கும், சரிங்களா. அடுத்து எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன், குறிப்பாக இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் ஆகி வருது. சமீபத்தில் விவசாயிகள் பிப்ரவரி மாதத்துல எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. எதுக்காக போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா, எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை மத்திய அரசாங்கத்திட்ட வலியுறுத்துறாங்க, இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. என்ன முக்கியமான ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா, எம்எஸ்பி அப்படிங்கறத ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல இருந்து ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறது அவரோட ரெக்கமெண்டேஷன், சரிங்களா. அதுவும் இல்லாம நிறைய பண்ணியிருப்பார், இருந்தாலும் எம்எஸ்பியை பத்தி அதிகமா பேசியிருப்பார், சரிங்களா. ஸோ அந்த மினிமம் சப்போர்ட், குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கறத தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதா இந்த ஒரு கோரிக்கை. ஸோ அந்த ஒரு போராட்டத்தின் விளைவாக கூட இந்த ஒரு கேள்வியை நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னா என்ன, அக்ரிகல்ச்சர் டைவர்சிஃபிகேஷன்னா என்ன, அக்ரிகல்ச்சர்ல என்ன மாதிரியான சப்சிடிஸ் கொடுக்குறோம். சப்சிடிஸ் அப்படின்னா மானியம், ஓகேங்களா. நமக்கு வந்து ஐ மீன் இந்த விதைகள் வாங்குறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க, உரங்கள் வாங்குறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தோம்னா 100 யூனிட் எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் சப்சிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி படிக்கிறது. ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன திட்டங்கள், வறுமையை ஒழிக்க என்ன திட்டங்கள் இருக்கு, 100 நாள் வேலை திட்டத்தில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து நேஷனல் மொபைல் மானிட்டரிங் ஸ்கீம் அப்படிங்கிறது கொண்டு வந்து அட்டண்டன்ஸ் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஓகேங்களா. ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது, ஆதார் அடிப்படையிலான கட்டண முறை அப்படிங்கிறது கொண்டு வந்து எல்லாமே டைரக்ட் பெனிஃபிட், அந்த 100 நாள் வேலை திட்டத்தோட ஊதியம் எல்லாமே டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபரா மாத்துறாங்க. ஸோ அதை பத்தின விஷயங்களை நம்ம படிக்கிறது. அடுத்தது லேபர் அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன டெஃபினேஷன், டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னெல்லாம் இருக்கு, ஐ மீன் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்னெல்லாம் இருக்கு, அதை பத்தி படிக்கிறது. அந்த தொழிலாளர்களுடைய வளர்ச்சிக்காக என்ன மெஷர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, கிக் எக்கானமி பற்றி, கிக் ஒர்க்கர்ஸ் பற்றி இங்கே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா. அடுத்தது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட ரீசெண்ட் ரிப்போர்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ டேரெக்டாக இந்த ரிப்போர்ட்டை அப்படியே நம்ம படிச்சுக்கணும். எப்படி எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி ரிப்போர்ட் இருக்கோ அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டையும் டேரெக்டாக நம்ம படிச்சுக்கிட்டா போதும், சரிங்களா. நெக்ஸ்ட் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட், இதுல ஃபுல்லாவே இண்டெக்ஸஸ் தான், ஓகேங்களா. HDI இண்டெக்ஸ், அதுல என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு இண்டெக்ஸ்லயும் பொதுவா இண்டெக்ஸ் என்ன, யார் ரிலீஸ் பண்றாங்க, என்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, இந்தியாவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பா ஈஸியா எடுக்கக்கூடிய ஏரியாஸ், இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது, சரிங்களா. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் ட்ரேட், ஓகேங்களா. ஸோ இந்தியாவுடைய வெளிநாட்டு வர்த்தகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம், இதுக்கெல்லாம் டேட்டாஸ் நம்ம முக்கியம், ஓகேங்களா. எவ்வளோ பெர்சன்டேஜ்ல இருக்கு, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னா என்ன, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன, அந்த வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே, சரிங்களா. அடுத்தது இந்தியாவோட எக்ஸ்டர்னல் வெளிநாட்டு கடன் அப்படிங்கிறதுலாம் எப்படி இருக்கு, அதை பத்தி படிக்கிறதா, சரிங்களா. கடைசியா கரண்ட் அஃபேர்ஸ், ரீசென்ட் டெவலப்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியோட சமீபத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தோம்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, RBI ரெப்போ ரேட் அப்படிங்கிறத கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான், ஆனா உள்ளேயே நம்ம படிச்சிரும், ஓகேங்களா. இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சார்ந்து தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போகுது. இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதோட டெஃபினேஷன் தெரிஞ்சதுன்னா கரண்ட் அஃபேர்ஸோட ரீசெண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத ரிலேட் பண்ணி நம்மளால எழுத முடியும், ஓகேங்களா. இப்போ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கஷ்டமானு கேட்டா கஷ்டம்லாம் கிடையாது. ஆல்ரெடி குரூப் 1 எழுதி இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதுசாக குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்னாலுமே எல்லாருமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிருப்பீங்க. என்ன ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினேஷனை படிச்சிருப்பீங்க. இப்பயுமே அந்த டெஃபினேஷனை படிச்சுட்டு அந்த டெஃபினேஷன் ரிலேட்டடாக நமக்கு சிக்னிஃபிகன்ஸ், சேலஞ்சஸ், இம்பாக்ட் என்ன, ஓகேங்களா, என்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் நமக்கு ஒரு டைம் 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துருச்சுங்களா. கஷ்டமான டாப்பிக்கான்னு கேட்டால் கிடையாது, ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமான்னு கேட்டால் கட்டாயம் எல்லா டாப்பிக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நமக்கு பேப்பர்ல ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. புரிஞ்சு படிச்சாதான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்ம கதை மனப்பாடம் பண்ணிட்டு போனோம்னா அந்த இடத்துல வேலைக்கு ஆகாது, சரிங்களா. ஸோ நல்லா புரிஞ்சு படிங்க, நிறைய டேட்டாஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க, எக்கனாமிக்ஸ்க்கு அது போதும், சரியா. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
எக்கனாமிக்ஸை மிஸ் பண்ணிட வேணாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸோட என்ன ஒவ்வொரு சிலபஸையும் படிக்கிறப்ப கரண்ட் அஃபேர்ஸில் என்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க. ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். சரியா? தேங்க்யூ.